வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயுதமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மி மகாசேனாதிமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 24/1/2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் நாள். இன்றைய திதி மாலை 4:29 வரை தசமி திதி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், ஒரு தொழிலில் லாபம் அதிகமாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். லாபத்தில் குறைபாடு வரும்போது அடுத்தவர்களோடு சண்டையிடக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய நாள். அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இல்லை. இந்த நல்ல நாளில் பல்வேறு லாபங்கள் நடைபெறுவதற்கு சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய காளிகாம்பாள மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான், திடீர் திருமணம், திடீரென்று பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளோடு இருந்த பகைகள் விலகப் போது, நண்பர்களோடு இருந்த பகைகள் விலகப் போது. இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மூகாம்பிகை மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போகுது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் கடன், நோய், எதிரியை வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள். என அஸ்தமத்து சனியில பல்வேறு கடன் தொல்லைகள் உங்களை அழுத்தி இருக்கும். அவற்றை எல்லாம் இப்போ வரக்கூடிய வருமானத்தை வைத்து கடனை தீர்த்து, நோயை தீர்த்து, எதிரியை வென்று காட்டி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய நாள். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக சில சுணக்கங்களையும், சில தடைகளையும், சில அலைச்சல்களையும் தந்தாலும் அவற்றை எல்லாம் எதிர்காலத்தில் வளர்ச்சிக்கான பாதை என்று புரிந்து கொண்டால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. இந்த நல்ல நாளில் ஓதிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை அலைச்சலோடு முடித்து கொடுக்கக்கூடிய நாள். சில தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களோடு சேர்ந்து தொழிலை அலைந்து திரிந்தாவது முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பகல் பொழுது அலைச்சலாக இருந்தாலும் மாலை பொழுது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். 8 குடியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர், கன்னிராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக வெற்றி. ஏன்னா கடங்காரன் சனியில இருக்கீங்க. இந்த கடங்காரன் சனியில இருக்கிற இந்த நேரத்தில் கடன் சனியானது திருக்கணித பஞ்சாங்கப்படி முடிவுக்கு வருகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டாக இருந்தாலும் இனி உங்களுக்கு பழைய கஷ்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய, மொரட்டாண்டியில் அருள்பாலிக்கூடிய பிருத்திங்கரா தேவியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் கடன் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர், துலா ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் தனவரவாக, பணவரவாக, தனத்தை பணத்தை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உப்புலியப்பன் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு சிந்தனை குழப்பங்கள், மனதில் பல்வேறு குழப்பங்கள் என்று இருந்தாலும் அவற்றையெல்லாம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு இறை வழிபாட்டின் மூலியமாக வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு வக்ர நிவர்த்தியாக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருள்பாலிக்கூடிய ஆண்டாள மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் இறை வழிபாட்டின் மூலியமாக சிந்தனை தெளிவு பெற்று வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தக்கூடிய நாள், தாயாருடைய உடல்நிலையை சீர் செய்யக்கூடிய நாள், வீடு மண்மனை கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை திருப்போரூரில் அருள்பாலிக்கூடிய கந்தசாமி முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரப்போது, உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கோயம்பேட்டில் அருள்பாலிக்கூடிய குறுங்காலீஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்த பல்வேறு விஷயங்களில் முன்னேற்பாடாக பல நல்ல செய்திகளை, நல்ல விஷயங்களை சிந்தித்து செயல்பட்டு பெரிய மனிதர்களை சந்தித்து ஜென்ம சனி காலத்தில் பல்வேறு வளர்ச்சிக்கான பாதைகளை தேர்ந்தெடுத்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் திருவிடை மருதூரில் அருள்பாலிக்கூடிய மகாலிங்க சுவாமிகளை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் தந்தை வழி உறவா லாபம், செய்தொழிலா லாபம், கர்மக்காரகனாக விதிக்காரகனாக சனீஸ்வர பகவானே செயல்பட்டு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்ஷ நட்சத்திரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிறதோ, இல்ல சுக்கிரன் சனி பார்வை இருக்கிறதோ, திருமண வாழ்க்கையில் குழப்பம் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம் இன்றைய நாள்ல ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய நாளில் வழிபடும் போது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுக்கிர தோஷமானது விலகி சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், திருமண பந்தம் கிடைக்கும், திருமண சுகமானது கிடைக்கும் என்று அம்மனை வணங்கி இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.